இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கிறோம். அவர் இறைமகனாக இருந்தாலும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக் கொள்கிறார். அது இறை மனிதனாக இருந்தாலும் பலவற்றை இந்த சோதனை வழியாகத்தான் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். நிறைவுள்ளவராக அவர் ஆகியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த 3 நாம் பார்க்கிற போது இஸ்ரேல் மக்கள், இயேசு கிறிஸ்து ரெண்டுக்கும் ஒப்புமையாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே அவர்கள் முணுமுணுத்தது, அவர்களுக்கு வந்த சோதனைகளை அவர் தோற்று போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் வெற்றி கொள்கிறார். ஆக முதலாக இஸ்ரேல் மக்கள் சந்தித்தது உணவு. மன்னா இல்லை, உணவு இல்லை. அவர்கள் புலம்புகிறார்கள், கடவுளை எதிர்த்து பேசுகிறார்கள், மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆக அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, தண்ணீர் இல்லை. தண்ணீருக்காக அவர்கள் புலம்புகிறார்கள், அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆக அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து அதை அவர்கள் வணங்குகிறார்கள். கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த 3 நிலைகளை நாம் பார்க்கிற போது இந்த 40 ஆண்டுகளிலே நடந்த அந்த நிகழ்வு இந்த 40 நாளிலே முடித்துவிட்டு அவருக்கு சோதனையாக வருவதை பார்க்கிறோம். ஆக தனது பசியை போக்க இறைமகன் என்கின்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்த இயேசு விரும்பவில்லை. சாத்தான் தெளிவா சொல்றான், நீ இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். ஆக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிற போது கடவுள் சொல்கிறார், இவரே என் அன்பான மகன். சாத்தானுக்கு இதுதான் பிடிச்சது. ஆக இவர் இறைமகன் என்பதை வைத்துக் கொண்டு அந்த லேபிள் அதை உடைக்கணும். அப்ப இறைமகன் என்ற அந்த லேபிளால அவர் பசியை போக்க அல்லது கல்லை அப்பமாக மாற்றிவிட்டால் அவர் இறைமகன் இல்லை என்று ஆகிவிடும். அதை உடைக்க வேண்டும், அந்த வெப்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் போராடுகிறார். 2வது சோதனைகள் அதுதான் இருக்கும். நீ இறைமகன் என்றால் இதோ இந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து நீ குதியை உன்னுடைய தூதர்கள் உன்னை காத்துக் கொள்வார்கள். திருப்பாடல் 91:12 நமக்கு சொல்லுது, உன்னுடைய தூதர்கள் உன்னை கல்லில் இடராபடி அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கும் இறைவார்த்தையின் வழியாக கடவுள் அவருக்கு பதில் கொடுக்கிறார். சோதிக்காது, கடவுளை சோதிக்காது. ஆக இந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது விடுதலை பயனுடைய 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மெரிபா மாசா அவர்கள் கடவுளோடு வாக்குவாதம் செய்தார்கள், அவரோடு வாதாடினார்கள், அவரை சோதனைக்கு உட்படுத்தினார்கள். ஆக அவர்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த பெயர் வைக்கப்படுகிறது, மெரிபா மாசா. ஏனென்றால் அவர் சோதிப்பதும் அவரோடு வாக்குவாதம் செய்வதுதான் அதனுடைய அர்த்தங்களாக இருக்கிறது. ஆக அதுதான் இந்த இடத்திலே அவர் பதிலாக கொடுக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். அங்கு அவர்கள் சோதித்தது, இங்கு அவர் பதிலாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இடைச்சட்டம் 6:16 நமக்கு அவ்வாறாக சொல்லுகிறார். இதே 3வது சோதனையை நாம் பார்க்கிற போது அவர் எடுத்துச் சென்றது இடைச்சட்டம் 34வது அதிகாரம் 1-4 வரை பார்க்கிற போது, மோசே இறப்பதற்கு முன்னால் கடவுள் அவரை மலைக்கு அழைத்து சென்று அவர் அதற்கு இருக்கிற இடத்தை எல்லாம் காட்டுகிறார். நீங்க போகிற இடம் அதுதான். இந்த பகுதி முழுவதுமாக உங்களுக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் நீ போக மாட்டாய், லூயிசா நீ போக மாட்டாய், அவருடைய இடம் போகும். ஆக அதுதான் அந்த இடம் என்று அவருக்கு காட்டுகிறார். அதே ஃபார்முலாவை இந்த இடத்தை சாத்தான் பயன்படுத்துகிறார். அவரை கூட்டி சென்று ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு சென்று அவருக்கு அங்க இருக்கிற இடத்தை எல்லாம் காட்டி, அவர் வணங்கு, இதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் மோசேக்கு கொடுத்தது இன்றைக்கு இவன் சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படியாக விவிலியத்தின் அடிப்படையிலே விவிலியம் நன்றாக தெரியாத சாத்தான். உனக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி யாரை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி என்ன செய்தால் யாரை எப்படி எதிர்கொண்டால் அவர்கள் தோல்வியுறுவார்கள் என்பது தெரியும். ஆக அவன் கேட்கிறான். தொடக்க நூலிலே பார்க்கிறோம், கடவுள் இங்க இருக்கிற மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எல்லா மரத்தின் கனியும் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. இது பொய்யான கேள்வி. அங்கே பொய் இருக்கிறது. கடவுள் சொன்னது, அந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் அந்த நடுவில் இருக்கிற அந்த மரத்தின் கனியை தான் உண்ணக்கூடாது, அதுதான் அவர் சொன்னது. ஆனால் அது சொல்லுகிறது, அங்க இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் உண்ணக்கூடாது என்று சொல்லி. அப்பதான் கான்வர்சேஷன் கண்டினியூஸ் ஆகும். அங்கு தொடர்ந்து அவர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக இந்த ஒரு தொடக்கத்திலே அவர்கள் அந்த ஒரு பதிலை சாத்தான் வைக்கிறார். அப்போ அங்கே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஆக நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள். 2வது போய். ஆக இதன் வழியாகத்தான் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவருடைய வலையிலே விட வைக்கிறார். எல்லாமே நல்லது போலாக இருக்கும். சாத்தான் ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டார்.
அது வாய்ப்பும் கிடையாது. ஆனால் நாம் அதில் விழுகிறோம் என்று சொன்னால், அதில் அவன் பின்னாடி போயிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு பின் அது பெரிய ஒரு இடராக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கணவனும் சரி மனைவி சரி அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது அப்படின்னு அதுதான் உண்மையான அன்பும் கூட. ஆனால் வருகிறவர்கள் சோதிக்கிறவர்கள் உங்களுடைய கணவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை செய்யுங்க அப்படின்னா அது நல்லது கிடையாது. நீ அதை செய்தா அவருக்கு இன்னும் வழிதான் ஏற்படும். அவர் பாதாளத்தில் அதன் சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி வார்த்தை. ஆக நம்ம இல்லாமல் இருக்க அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் செய்யறேங்க. ஆனால் இது சாத்தானுடைய பார்வையை பார்க்கிற போது அந்த குடும்பமே அப்படியே அழிந்துவிடும். அவன் முதலில் நம்மை அழகாக பேசி அவனுடைய வலையை விழ வைத்து பெரிய பாதாளத்தில் நம்மை தள்ளிவிடும். அதுக்கப்புறம் எழுந்திருக்க கூட முடியாது, என்னவும் எதுவும் செய்ய முடியாது. எனவே நம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுள் அரசர்களை தேர்ந்தெடுத்தார். சவுல் அரசராக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. நான் அந்த மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அவருடைய சிந்தனை. ஆனால் கூட அந்த மக்கள் இப்போ இந்த பிற மக்கள் எல்லாம் அரசர்களை கொண்டிருக்கிறார், எங்களுக்கு அரசரை கொடுங்கள், எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பதால் சவுலை கொடுக்கிறார். ஆனால் சவுல் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்கிறார். அவர் செய்த பாவம் கீழ்ப்படியாமல். கடவுள் அமலேக்கிற்கு எதிராக அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க செல்கிற போது நீ வெற்றி பெற்று விட்டு நீ வர வேண்டும், அதுதான் கடவுளுடைய திட்டம், அதுதான் கடவுள் சொல்லுகிறார். ஆனால் அங்கு இருக்கிற பொருட்களை அவர்கள் சூறையாடி வருகிறார்கள். அப்ப கடவுள் கேட்கிறார், நாங்கள் உனக்கு பலியிடுவதற்காகத்தான் நாங்கள் கொண்டு வரோம். தன்னை நியாயப்படுத்துகிறார். கடவுள் அவர் தெளிவா இருக்கிறார். நான் உன்னை வெற்றி பெற்றுதான் வர சொன்னேன், உன்னை பொருள் எதுவும் எடுத்து வர சொன்னேன். அப்போ நீ கீழ்ப்படியவில்லை என்பதற்காக கடவுள் அரசராக்கி அவரை உடனடியாக அரச பதவியிலிருந்து இறக்குகிறார். தாவீதை அரசராக அவர் உயர்த்துகிறார். அவர் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிறார். அவர் டைம் எடுத்த உடனே ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்து தாவீதை அரசராக அவர் மாற்றுகிறார். அப்போ தாவீது சின்ன பையன். சவுல் சொல்லும்போது கடவுள் சொல்லுவார், நீ ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து அவனை அரசாக்கினார். தாவீது சிறு பையனாக இருக்கிறவரை அரசராக்கிறார். தாவீது தப்பு பண்றார். வேறொரு மனைவியை அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய கணவனை அவர் கொன்று விடுகிறார். ஆனால் அதனால்தான் அவருடைய முதல் மகனை கடவுள் சாகடிக்கிறார். இரண்டாவது தான் சாலமோன் வருகிறார். அவர் ஞானத்தை கேட்கிறார். ஞானம், இந்த மக்களை வழிநடத்துகிற ஞானம். நீ செல்வத்தை கேட்கவில்லை, நீதிய ஆய்வை கேட்கவில்லை. ஆக நீ இதெல்லாம் கேட்காததால, ஞானத்தை கேட்டதால் நீ கடவுள் பார்வை சிறந்தவனாக இருக்கப்படுகிறார். ஆக அந்த மக்களை வழிநடத்துகிற ஒரு அவசியம்